தனுசு ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும், குடும்பம் அப்படின்ற விஷயத்துல பிரச்சனையே இல்லங்க. நெறைய மேச ராசிய கல்யாணம் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, தனுசுக்கு மோஸ்ட்லி மேஷம், சிம்மம்லாம் அடங்கிர்றாங்க. தனுசு ராசிய கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா, ப்ளஸ் தான். அது பெண் தனுசுவாக இருந்தாலும் சரி, ஆண் தனுசுவாக இருந்தாலும் சரி, ஆளுமை அப்படின்றதுல ரொம்ப அதிகமா இருக்கும். நெறைய சாப்பாட்டு பிரியர்கள். அதுவும் இந்த நார்த் இந்தியன் ஃபுட்டுன்னா தனுசுக்கு மாரி யாருக்கும் பிடிக்காது. அவ்ளோ சூப்பரா வந்து விதவிதமா ட்ரை பண்ணணும்னு நெனைக்கக்கூடிய ஆட்கள்லாம் தனுசு ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. அப்படி உட்காந்த இடத்துல இருந்து பார்த்தோனே தட்டு கண்ணு நெறஞ்சிரணுங்க அவங்களுக்கு. தட்டுல ஒரு 40 ஐட்டம் இருந்தா இந்த ஹோட்டல் தான் பெஸ்ட் அப்படின்னு அவங்களே முத்திர குடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து தனுசு ராசிக்காரர்கள் வந்து ஒரு சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பார்கள். நெறைய தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து இந்த இடம் அமைதல் அப்படின்றதுலயோ, இந்த அம்மாவோட இருக்கிறதுலயோ ஏதோ ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் அப்படின்றதோ, இல்ல சின்ன சின்ன பஞ்சாயத்து அப்படின்றதோ இருந்துகிட்டே தான் இருக்கு. நெறைய தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் 5ஆம் இடம் அப்படின்றது அவங்களுக்கு மேஷ வீடா வரனால, நெறைய பேருக்கு அதுவும் என்ன சொல்றது? காவல் தெய்வங்கள், ஆண் தெய்வங்கள் தான் அவங்களுடைய குலதெய்வமாவும் அமையறாங்க. பெண் தெய்வங்களாக இருந்தாலும் அது ரொம்ப காவல் தெய்வமாவும், ஆளுமை பொருந்திய தெய்வமா தான் தனுசு ராசிக்காரங்களுடைய குலதெய்வம் அப்படின்றது இருக்கு. சாதாரண அவங்க குலதெய்வம் இருக்காது. பத்ரகாளி மாரி, அந்த மாரியான இதுதான் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு குலதெய்வமாவும் அமையறார்கள்.